ஓகே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரம் பேசிக்கலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்னாக்கி இஃப் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? சேஸ்ல பேசிக்கலா லைக் இஃப் கண்டிஷன் எண்ட்ல லைக் பேசிக்கலி நம்ம வந்து அந்த இதையும் பார்த்துருந்தோம். பட் கடைசியாக வந்து இஃப் கண்டிஷனா பார்த்தோம். ஓகே, நம்ம இந்த வாரம் என்ன பார்ப்போம்னா இஃப் கண்டிஷன்ல கொஞ்சம் வில் கோ இன்டு டீப் இன்டு தட். ஓகே, டீப்பா போகும்போது என்ன பண்ணலாக்கி இஃப் கண்டிஷன்ல வந்து இது வந்து நீ ஓகே இந்த வாரம் என்ன பண்ணுவோம்னாக்கி இஃப் கண்டிஷன்ல பேசிக்கலா அண்ட் கண்டிஷன் எப்படி போடலாம், மோர் தென் ஒன் கண்டிஷன் எப்படி வரும், ஆர் கண்டிஷன் எப்படி போடலாம் அதை பார்ப்போம். அது பிறகு தெர் இஸ் சம்திங் கால்ட் கேஸ், லைக் யூனோ கேஸ். அது வந்து பேசிக்கலா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலர் தான். அது பார்ப்போம். ஓகே, முடிஞ்சுனா சின்ன லூப் பார்ப்போம். தட்ஸ் முடிஞ்சுனா. ஸோ ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன்ல என்ன பண்ணலாம்னாக்கா ஐ வாண்ட் ஹேவ் மோர் ஆஃப் லைக் நோ அண்ட் கண்டிஷன் போட போறேன். அண்ட் எப்படி இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கி HTML போய் அதில் ஆட் ஒரு இது ஆட் பண்ணி விடுவோம். லைக் யூனோ அதில் ஆட் ஒன் மோர் டிவிஷன். லைக் ப்ராப்ளம் ஹேவ் சம்திங் அதில் காப்பி பண்ணி எடுத்துருது அதை. ஓகே ஓகே, I'm not going to type, not காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் சொல்லிது என்ன பண்ணியிருக்கேன் பேசிக்கலா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செலக்ட் போட்டிருக்கேன் ட்ராப் டவுன். அதில் வந்து ஜெண்டர் வருது, மேல் ஃபீமேல் மேல். ஓகே, லைக் வந்து மேலுக்கு வந்து எம் வேல்யூ வரும். ஓகே, டிஸ்பிளே வேல்யூ மேலா இருக்கும், பட் வேல்யூ வந்து எம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபீமேலை செலக்ட் பண்ணால் எஃப் வரும், யூ லைக் அன்டிஃபைனை செலக்ட் பண்ணால் இது வரும். This is what the second value. Okay. Okay, இது வந்து ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ண என்ன ரிட்டர்ன் ஆகும்னு பார்ப்போமா. நம்ம ஒரு அலர்ட் போடுவோம் இதில் மெயின் ஜேஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னாக்கி செலக்டட் வேல்யூ அதை நீங்க வந்து எடுக்கலாம். நம்ம செலக்டட் வேல்யூ எப்படி எடுக்கலாம்? I just copy that. I'll show you what it is. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து நம்ம ஏஜ் பண்ணிட்டோம்னா ஏஜுக்கு அடுத்தால வந்து லைக் ஜெண்டர். ஓகே, ஜெண்டர் மீன் பண்ணிட்டு ஜெண்டர் எடுப்போம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கி ஓகே ஜெண்டர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஐடி செலக்ட். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஐடி செலக்ட் அப்படின்றது ஐடி நம்ம இது. ஓகே, ஐடி பேர் வந்து அண்டர்ஸ்கோர் ஐடி செலக்ட் ஐடி. ஸோ அந்த ஐடியை வச்சு நான் ஆப்ஜெக்டில் எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கலா நம்ம கேம் போட வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருக்கோம் இங்க செலக்ட் ஒரு ஆப்ஜெக்ட், செலக்ட் சைல்டு ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஆப்ஷன்ல வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இதுல ஐடி எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ல செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னா பேசிக்கலா லைக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம் 0 இருக்கும், செகண்ட்ல செலக்ட் பண்ணலாக்கி 1. ஸோ அக்கா இது ஒரு ஆரே. ஆரேல வந்து பேசிக்கலா அது எந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய வேல்யூ எடுக்கும். ஓகே, தட் இஸ் வாட் கம்ஸ் இன் ஜெண்டர். ஓகே, திஸ் இஸ் லைக் நோ இது நீங்க இப்போ மறுபடியும் பண்ணி தான் ஆகும். பேசிக்கலா யூ ஆர் டேக்கிங் த செலக்ட் ஆப்ஜெக்ட் உள்ள ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணா ஆரே ரிட்டர்ன் பண்ணும். நான் ஆரே எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் array is a collection of like informations. அப்ப அதுல இருந்து ஒரு இண்டெக்ஸ் எடுத்து இது பண்றோம். array ரொம்ப டீடைலா இது பண்றேன், just you understand what it is. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், alert gender. ஓகே, இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ணா எல்லாம் ரிட்டர்ன் ஆகுது பார்ப்போம். ஓகே ஓகே, அன்டிஃபைன் இது பண்றேன் ஃபர்ஸ்ட் பட்டன். ஓகே, யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே ஓகே, மேல் அது பண்ணா எம் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நமக்கு we get the value m f u இது பண்ணுது. ஓகே, இப்போ என்னுடைய ரெக்யர்மெண்ட் என்ன பண்ண போறேன்னா ஆண்ட் கண்டிஷன் போடுறதுக்கு நான் ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்ணுவேன். அதாவது ஆணா இருந்தாக்கி மேலா இருந்து 60க்கு மேல இருந்தா சீனியர். ஓகே, லேடியா இருந்தாக்கி மீன் ஃபீமேலா இருந்தாக்கி 58க்கு மேல இருந்தா சீனியர். ஒரு இது ஒரு ஜஸ்ட் தட்ஸ் லாஜிக் வச்சுடுவோமா. அப்புறம் என்ன பண்ண போறேன், இங்க வந்து ஐ கேன் ஹேவ் அ
ஒரு எல்ஸ் போடலாம். ஓகே, ஓகே. முதல்ல வந்து இது பண்ணலாம். எனக்கு ஐ ஹேவ் டு சே தட் ஹியர். ஓகே, இங்க வந்து 58க்கு ஒரு இதுக்கு கண்டிஷன் போட்டுருக்கோம். ஓகே, 58க்கு ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. சரி, 58 ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. ஓகே, எல்ஸ் சாரி. ஓகே, 58 ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. 58 like 58 ஆக்கிடுறேன். greater than 58, greater than equal to 58. Okay, you are a senior. You are a senior. Okay, அதையும் கம்மி பண்ணியாச்சு. ஓகே, ஏஜ் 60க்கு மேல இருந்தாலும் சீனியர் இருந்தாங்க. இப்ப என்ன கண்டிஷன் வருது, அவங்க வந்து அவங்களோட ஜெண்டர் என்னது அப்படின்னு பார்க்கணும் எனக்கு. ஓகே, இங்க வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்கி அண்ட் இப்படி ஆட் போடும், டபுள் ஆம்பர்சன்ட் அண்ட். ஓகே, ஜெண்டர் ஈக்குவல் டு எம். இங்க வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அண்ட் ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல். முதல் என்ன சொல்லுது இது, ஓகே, முதல் என்ன சொல்லுது, ஏஜ் 60க்கு மேல இருக்கணும் அண்ட் ஜெண்டர் இதா இருக்கணும். ரெண்டாவது சொல்லுது ஏஜ் கிரேட்டர் than equal to 50 இருக்கணும் அண்ட் ஜெண்டர் வந்து 2 இருக்கணும். ஓகே, அண்ட் கண்டிஷன் போட்டாக்கி அண்ட் கண்டிஷன்ல இருக்க லெஃப்ட் சைடும் ட்ரூவா இருக்கணும், ரைட் சைடும் ட்ரூவா இருக்கணும். ஓகே, பேசிக்கலி போத் கண்டிஷன். அண்ட் கண்டிஷன் வரும்போது அண்ட்ல என்னென்ன கண்டிஷன் வருதோ அவ்வளவு ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருந்தாதான் அதுக்கு கீழே இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஓகே, இப்ப பாப்போமா. ஓகே, இப்ப நம்ம வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது பண்ணிடுறேன். ஓகே, ஐ கோ டு மை சோர்சஸ். go here, I just say here. Okay, இது வேண்டாம். Okay, I'm going here. Okay, இப்ப என்ன பண்ண போறேன், select. Okay, 58 மேல். ஓகே, just select மேல். இப்ப என்ன பொறுத்தவரை இங்க வரக்கூடாது. ஓகே, I'll say that first button. ஓகே, இப்ப என்ன ஜெண்டர் வந்து ஏம் சரி ஆகுது, ஏஜ் வந்து 58. it should not come here. Okay, let's see. ஓகே, முதல் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னாக்கி இது ட்ரூவா இருக்கு, பட் இது வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. this is not true. So because of this is failure, it is coming down. Okay, so now இது என்னது, இது false. Okay, இது true, but since this is true but this is false, இப்போ இங்கேயும் உள்ள வராது. நம்ம இப்படி ஆட் போட்டா ரெண்டு பக்கமும் அது ட்ரூவா இருக்கணும், இங்கேயும் உள்ள வராது. So it is going here. இது கிடையாது. ஓகே, ஏஜ் 18 மேல இருக்கு, so true ஆகுது. ஓகே, that is true. ஏஜ் 18 மேல இருக்கிறதுனால ட்ரூ ஆகுது. because we are not worried about gender பத்தி நமக்கு கவலைப்படுறது இல்லை. so இது ட்ரூ ஆகுது. it says it's adult. ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் படி இஸ் adult, இஸ் நாட் a senior because 58 தான் வயசு. ஸோ இது என்ன ஆகுது, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணாக்கி you are an adult அப்படி ஆகுது இல்லையா. ஓகே, இப்போ இதே இதை நான் வந்து 60 ஆக்குறேன். என்ன ஆகும், see that. இப்போ வந்து இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது அப்படின்னாக்கி உள்ள வருது. ஸோ அதுக்கு இஃப் எல்சிஃப் வராது. இஃப் ஒரு கண்டிஷன் ஆனது எல்சிஃப்ல அதுக்கு போகாது. ஸோ பேசிக்கலி we are getting what we want to say that. ஓகே, இப்போ இதே இதை நான் 58 ஆக்கிட்டு, ஸோ நான் எக்ஸிக்யூட் the whole thing. 59 ஆக்குமா, 59 ஆக்கிட்டு இதை ஃபீமேல் ஆக்குது. என்ன ஆகுது பார்ப்போமா. ஓகே, இட் இஸ் கமிங் டு த நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பிகாஸ் இது வந்து ஃபெயிலியர் ஆகுது, இங்க வர இல்லையா. So it is working fine. You are a senior. The same thing working perfectly fine. Okay, okay. This is what called and conditions. Okay. இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம வந்து we are not doing anything for undefined. Okay, இப்போ லைக் நான் லைக் இப்போ 80 வயசு போட்டு அன்டிஃபைன் போட்டாலும் ஒர்க் ஆகாது.
ஓகே இஸ் கோயிங் டு சே யூ ஆர் அடல்ட். எனக்கு இங்க வந்து மேல் ஏதாவது பண்றோம், இங்க ஃபீமேல் பண்றோம், அன்டிஃபைன்ல வந்து நம்ம எங்கேயுமே வேலிடேட் பண்றது இல்லை. ஸோ டைரக்டா எனக்கு சொல்லுது யூ ஆர் அன் அடல்ட் அப்படிங்குது. ஓகே இப்போ அன்டிஃபைன்க்கு என்ன லாஜிக்? ஓகே நம்மளே ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிடும். அன்டிஃபைன்டா இருந்தாலும் 60 வயசுக்கு மேல. ஓகே லேடியா இருந்தா 58. இப்போ நமக்கு வந்து லேடியா அன்டிஃபைன்டா லேடியாடும் தெரியாது, ஃபீமேலாடும் தெரியாது, மேலாடும் தெரியாது. ஓகே அப்ப என்ன பண்ணலாம்? we'll give it as a like 60க்கு மேல யாரா இருந்தாலும் சரி. ஓகே யாரா இருந்தாலும் சரி அத இது பண்ணலாம். ஓகே அப்ப அப்ப எப்படி இது பண்றது? நிறைய மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் நம்ம. ஓகே நான் கரெக்ட் வே அவுட் பண்ணது எப்படி அவுட் பண்ணு கடைசியில் சொல்றேன். பட் இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் சி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு வந்து ஜெண்டர் வந்து மேலா இருக்கலாம், இல்ல அன்டிஃபைன்டா இருக்கலாம். 60 இருந்தா என்ன பண்ணலாம்? ஓகே அப்ப நான் என்ன பண்ணணும்? அதாவும் இருக்கலாம், இதாவும் இருக்கலாம் இல்லையா? சோ பேசிக்கலா நம்ம என்ன பண்ணணும்? ஆர் கண்டிஷன். அதாவும் இருக்கலாம், இதாவும் ரெண்டுல ஒண்ணு. சோ ஓகே அப்ப நான் எப்படி பண்றேன் எனக்கு? ஓகே நான் பிராக்கெட் போடுறதா எதுக்காக பிராக்கெட் போடுறதுன்னு சொல்றேன். ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் இதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆர் கண்டிஷன் வந்து டபுள் பார். ஓகே இந்த லைன் வந்து டபுள் டெவலப் பண்ணணும். ஓகே இந்த ஸ்லாஷ் பக்கத்துல நீங்க ஷிஃப்ட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது பார் வரும். So I hope everybody knows. Okay, தெரியலனா என்ன சொல்லிருங்க இது லைக்னா. ஓகே டபுள் பார் போடுறதுனா அது ஆர் கண்டிஷன். அப்ப என்ன பண்றோம்? திருப்பி ஜெண்டர் ஈக்குவல் டு யூ. ஓகே பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே இப்போ என்ன ஆகும்னாக்கி இது வந்து எனக்கு சீனியர் ஆகணும் இல்லையா? இது வந்து எனக்கு சீனியர் அப்படிங்கும். ஓகே சேர்த்துல 60 undefined. ஓகே பாத்தீங்கன்னா சீனியர் ஆகும். யூ ஆர் அடல்ட். ஓகே அப்புறம் லேடிஸ் அது தட் இஸ் as it is ஒர்க் ஆகும். இது ஏதோ ஒரு தப்பு வருது. ஓகே பிராக்கெட் வந்து இலக்கணம். ஓகே யா ஓகே இப்போ ஏன் பிராக்கெட் போடுறோம்? ஓகே பிராக்கெட் போடலன்னா என்ன ஆகும்? ஓகே நீங்க வந்து எப்ப வந்து அண்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் வருதோ then you have to say that ஆர் இங்க எதுல வருது அப்படின்னு பிராக்கெட் போட்டுதான் ஆகணும். போடலைன்னாக்கி ஒரு லாஜிக்கே தப்பா போகும். யா ஓகே அண்ட் கண்டிஷன்ல எப்படின்னாக்கி அண்ட் கண்டிஷன்ல இருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். ஆர் கண்டிஷன்ல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ. ஓகே அண்ட் கண்டிஷன் என்ன சொல்லணும்? அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். ஸோ ரெண்டும் ஒர்க் ஆகணும். ஓகே ஆர் கண்டிஷன் சொல்லணும் அதாவும் இருக்கலாம், இதாவும் இருக்கலாம். ஓகே either A is true or B is true. Okay, for example. Okay. நம்ம என்ன சொல்றோம்? It can be apple or orange. Okay, அப்ப ஆப்பிளா இருந்தாலும் ஓகே, ஆரஞ்சா இருந்தாலும் ஓகே. Am I right? Okay. இன்னொரு பக்கம் என்ன சொல்றோம்? Like you know, okay, it should be orange and apple. Okay, அது possibility இல்ல. So it's never going to be possible. You can say it should be a fruit and the fruit should be orange. Okay, fruit இருக்கணும், fruit ஆரஞ்சா இருக்கணும். So fruit அப்ப ஆரஞ்சு that's orange is a fruit. அந்த மாதிரி அண்ட் கண்டிஷன் வந்து ரெண்டு ட்ரூ ஆகும். ஓகே இப்போ யாரும் ப்ராக்டிஸ் போடணும் அப்படின்னாக்கி இப்போ இங்க என்ன சொல்றேன்? இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ. இப்போ இது பிராக்கெட் பண்ணாக்கி பிராக்கெட் ஓகே வந்து பேசிக்கலா கண்டிஷன் வந்து லெஃப்ட் ரைட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே லெஃப்ட் முதல் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டாவது எக்ஸிக்யூட் ஆகும். பிராக்கெட் போடும்போது பிராக்கெட் குரூப் எக்ஸிக்யூட் ஆகி அதனுடைய ரிசல்ட் வெளியே வரும். இப்போ இங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே அதுக்கு பிறகு என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதனுடைய ரெண்டுடைய ரிசல்ட் தான் வெளியே வரும். ஸோ நமக்கு என்னன்னாக்கி இது ட்ரூவா இருக்கணும், இதுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருக்கணும். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாக்கி இது ட்ரூவா வெளியே வரும். ஸோ இந்த ட்ரூவோட தான் இந்த ட்ரூ வேலிடேட் ஆகும். ஸோ பேசிக்கலி இது ஒர்க் ஆகணும், இதுல ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆகணும். இதுல ரெண்டு ஒர்க் ஆகலைனாக்கி இதுல போகாது, இங்க வந்துடும். லேடியா இருந்தா இங்க வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஓகே இப்ப நான் பிராக்கெட் போடல என்ன ஆகும் அப்படின்னாக்கி இப்போ ஆட்டோமேட்டிக் இந்த எடிட்டர் ஆட்டோமேட்டிக்கா பிராக்கெட்டை போடுது இங்க. ஓகே இந்த எடிட்டர் சில எடிட்டர் பிராக்கெட் போடாது. ஓகே பிராக்கெட் போடலன்னு என்ன ஆகும்னாக்கி இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அன்டிஃபைன் வச்சுட்டோமே இது ஃபெயிலியர் ஆகுது. ஓகே அப்போ இது ஃபெயிலியர் ஆன உடனே
அண்ட் கண்டிஷனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருந்தாலும் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேலிடேட்டட், அதுக்கப்புறம் இது வேலிடேட்டட், வெளியே வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் now I say that Tilak 80 undefined வச்சிடுமா, sorry, no, 1 minute. Okay, sorry, I'm putting the 20 undefined. Basically இங்க என்ன ஆகுதுனாக்கி இதுல இது ரெண்டு, ஓகே, பேசிக்கலி இது ரெண்டு ட்ரூவா இருக்கணும், இல்ல இது ட்ரூவா இருக்கணும். ஓகே, இதான் கதை இங்க ரெண்டும். இப்போ நான் இது வந்து ஜெண்டர் யூஆர் தான் ஏஜ் வேலிடேட் ஆகுது, ஆர் கண்டிஷன் தானே. இப்போ ஜெண்டர் யூஆர் தான் ஓகே தானே, ஏதாவது தான் ட்ரூ, இது ட்ரூவா இருக்கணும் இல்லை இது ட்ரூவா இருக்கணும் இல்லையா. ஜெண்டர் இப்போ 20 வயசு போடுது, சிந்தக்கு ஏஜ் வேலிடேட் ஆகிறது இல்லை. பேசிக்கலி ஏஜ் வேலிடேட் ஆகிறதுல பேசிக்கலி இந்த ஜெண்டர் யூஆர் தான் ஓகே, ஒரு கண்டிஷன் தானே ஓகே இருக்கணும் ஆர்ல. ஸோ ஜெண்டர் ஓகே அப்படின்னா ஜெண்டர் டிஃபைன் பண்ணி இது வந்துடும். சி if I say 20, still he says going to senior. If I say that male, okay, இது ஒரு alert. If I say like now undefined இப்போ இது ட்ரூவா வரும், சீனியர் ஆகுது. ஏன்னாக்கி இது ஃபெயிலியர் ஆகுது நமக்கு, பட் இது ட்ரூ ஆகுது. Okay, there is only one validation. So நம்மளுடைய லாஜிக், the logic what we want is not getting validated. புரியுதா உங்களுக்கு? புரியுதாமா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன் நீ? நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? யூ ஹேவ் டு டாக் டு மீ. இது உங்களுக்கு புரியணும். ஓகே, அண்ட் இட்ஸ் a basic concept of programming and R. ஸோ ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி பேசிக்கலா we have to have a proper control. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, don't need it, like you can say that இது ஒரு group, this is validated, then this is validated. Okay, this is validated. So basically இது ஒரு குரூப்பா வேலிடேட் ஆகுது, இது ஒரு குரூப்பா வேலிடேட் ஆகுது. உங்களுக்கு கிளாரிட்டி வேணா இந்த மாதிரி பண்ணிடலாம். ரெண்டு you can have a like then basically okay, this because இது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிடுது, பட் சில எடிட்டர் பண்ணாது. So okay, this automatically takes care of it. This okay. இப்போ இது ஒர்க் ஆகுது. Okay, now how do I still simplify? இன்னொரு simplify என்ன பண்ணலாம்? எனக்கு do I need a separate இது வேணுமா? வேண்டாம். எனக்கு இங்க என்ன பண்ணலாம்னாக்கி okay, age is 60 and R. Okay, நான் இப்போ என்ன பண்ணலாம் இங்கனாக்கி I can have one more condition here. Age is 60 and gender illa. Okay, can have one more R. I can see here. So basically all my condition comes into 21 line. Yeah. Okay, now இப்போ என்ன பண்றேன்? Okay, I'll go here. Just delete பண்ணிடுறேன். Okay, now see that. இப்போ இங்க வந்து okay, இது பெர்ஃபெக்ட்டா பிராக்கெட் பண்ணிட்டு, இது ஒரு கண்டிஷன் இல்ல இது ஒரு கண்டிஷன். ஓகே, இங்க வந்து 58 இருக்கணும், ஜெண்டர் ரெண்டு ஆன் கண்டிஷன், இது ரெண்டு ட்ரூவா இருக்கணும், இது ட்ரூவா இருக்கணும் இல்ல இது ட்ரூவா இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஜெண்டர் வந்து மேல் இல்ல அன்டிஃபைன்ட் இருந்தா மேல வரும், ஏஜ் வந்து அந்த டைம்ல ஏஜ் 60 இருக்கணும், இங்க ஏஜ் 50 ஆகும், பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் say Tilak, say like 70 male, perfect love senior. Okay, undefined, still senior. Okay, I'm making it female, I'm making it 59 senior. This male adult child. Okay, this is how the and or work ஆகும். Okay, இப்போ and or என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். And okay, and என்ன ஆகும் அப்படின்னாக்கி ட்ரூ ரெண்டு இது மட்டும் ட்ரூ டிடி போடுறேன். ஓகே, டிஎன்டி டி
and T equal to T. Okay, true on the true. Okay. T true and false equal to false. Okay, false and true equal to false. False and false equal to false. இதுதான் and. So அப்படிதான் உங்களுக்கு andல வந்து ரெண்டும் ட்ரூவா இருந்தா andல எத்தனை கண்டிஷன் மூணு கண்டிஷன் ஜஸ்ட் we are doing andல பொறுத்தளவு எல்லாமே ட்ரூவா இருக்கணும். ஓகே, ட்ரூவா இருக்கணும். எதுல ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் பேசிக்கலா அது ஃபால்ஸ். ஆர் கண்டிஷன்ல true okay, true and false true, false and true true, false and false equal to false. Okay, this is what the thing is. Okay, and பொறுத்தவரை எல்லாமே ட்ரூவா இருக்கணும், ஃபால்ஸ் ஆரை பொறுத்தவரை ஏதாவது ட்ரூவா இருக்கணும். and வேலிடேட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 10 கண்டிஷன் இருக்கு வச்சுக்கோமா, இங்க ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் மீட் பண்ணோம்னா வெளியே வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் மீட் பண்ணோம்னா வெளியே வந்துடும். இட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இட் எக்ஸிக்யூட் எவ்ரி கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரூவா வேலிடேட் செகண்ட் ட்ரூவா வேலிடேட் தேர்ட், ட்ரூவா ஃபோர்த். It goes on validated. The first time it meets the false, it comes out. So in that case, validate every conditions. Okay, every condition. Okay, R la eppadi agunaki, when it see first time true, it comes in. It doesn't comes out, comes in. True அப்படினு உள்ள வந்துரும். So first time paka false or true, false. Okay, let me validate true. Just it says okay, the whole thing is true, it comes out because that is how the R condition works. Okay. இப்போ இதை வந்து ஓகே, இஃப் ஐ டூ தட் ஹவு டு ஐ டூ தட்? ஓகே, இதுல இருக்கட்டும். இங்க எனக்கு என்னன்னாக்கி ஐம் லிட்டில் கோயிங் அஹெட் சொல்லிதாரேன் எப்படின்னு. இப்போ என்ன அனுப்பிச்சிடுமே, இதுல 3 கண்டிஷன் இருக்கு. இதுல ஒரே ஓகே 3 கண்டிஷன்ல 60க்கு மேல இருந்தாக்கி இது இல்லையா, 60க்கு ஓகே 3 கண்டிஷன்ல லேடிஸ்க்கு 58க்கு மேல இருந்தா ட்ரூ, இது வந்து இதா இருந்தா ட்ரூ. ஓகே, இப்ப இதெல்லாம் பண்ணிடலாம். இதை தூக்கிட்டு இஃப்ல போடுவோம். ஓகே, okay, else if okay, sorry, else if ரெண்டு கண்டிஷன் வருது, சாரி, else if okay, age is greater than 60. Okay, little opposite direction la போகுது, that's fine. Okay, condition எப்படி போகுது இப்போ? Okay, முதல்ல வந்து 58 because this goes with the combination of this one, right? ஏனாக்கி முதல்ல 60 அது பண்ணிட்டோம்னு வச்சுடுமே, even we can do above 60 also, we can say that, we can do that also, that's not a problem. I can say that, I'll change that. Sorry, அப்படியும் போடலாம். That is also I can do that. There is nothing wrong with that part. Okay, I can do that too.
This also works. You don't have to worry about, okay, 60க்கு மேல இருந்தா ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ட்ரூ தான் இல்லையா? You can see here. Then you can say if the age is greater than 58, gender is female, this one. அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரூ. இந்த மாதிரி பண்ணலாம். You don't have to validate this part with the gender. ஏன்னாக்கி அவங்க வந்து 58க்கு மேல 60க்கு மேலேயும் ட்ரூ தான். So you don't need to validate that part. Okay, that simpler way of working. Okay. Okay, now you know and or class, you know how the and or works. Okay, now there is a more called case. Okay. Case can never allow. Okay, I'll take one more. I'll go to this part. Okay. Case அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, அதை பார்ப்போம் என்ன பண்ணு பார்ப்போம். நான் what I'm doing here is நான் ஒரு நம்பரை வச்சு இது பண்றேன். ஓகே, basically what I'm doing here is I'm creating a select date. Okay, select date நோட் பண்றேன். You can select the date. enter like you know I have ஒரு input நம்பர் இன்புட் பண்ணி அதுக்கு IDW8 னு போட்டுருக்கேன். ஒரு பட்டன் இருக்கு செலக்ட் இது பண்ணு செலக்ட் டே அப்படி வீக் டே அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, select week day ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். Come here. Okay. Function select week day. இது என்ன பண்ணுது? ஓகே, select week day என்ன பண்ணுதுன்னாக்கி okay where weekday document get element by id வந்து underscore id w date okay value okay value. நம்ம என்ன பண்றோம், டைரக்டா வேல்யூ எடுத்துறோம். we are not basically getting object or anything, டைரக்டா வேல்யூ எடுத்துறோம். ஓகே, இதை இது பண்ணிட்டு idw டைரக்டா இது பண்ணிட்டு வேல்யூ எட் பண்ணிடுறோம். ஓகே, alert say w date. ஓகே, இப்போ இங்க ஓகே இங்க ஒரு என்ட்ரி போட்டுருக்கேன். இது ரெண்டாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகே, இது ஒரு கால் இருக்கு. work ஆகல. minimum one maximum இதப்பா. ஓகே ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் செலக்ட் வீக் டேஸ் அதுதானே WD சாரி WD DA WD. ஓகே ஓகே 1 ஓகே செலக்ட் 2 3. ஓகே, இப்போ எங்க செலக்ட் பண்ணது இதாகுது. இப்போ நான் என்ன யோசிச்சு என்ன பண்ண போறேன்? I say switch. Okay, switchல வந்து w day இது போடுது. ஓகே, switch அப்படி ஒரு கண்டிஷன். switch கண்டிஷனை பொறுத்தவரை என்ன பண்ணுனாக்கி ஓகே நீங்க அந்த மோர் தென் ஒரு வேலிடேஷன் லைக் if you are rather than அதாவது நிறைய லைக் if LC போடுறதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி switch வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா சில அது it has got its own limitation. இதுக்கு லிமிடேஷன் இருக்கு. அது எப்படி வருது switch அப்படிங்கிறது? ஓகே, I'm telling here case 1. இப்போ இந்த switch WD இருக்கலாம். அந்த WDல வந்து ரிசல்ட் 1 இருந்தா என்ன பண்ணணும்? alert I'm telling that okay this is Sunday, first day வந்து Sunday. ஓகே ஓகே, இங்கே பிரேக் போடணும். I tell you what is break. எழுதி முடிச்சோன்னு சொல்றேன். ஓகே, then I say here
I hate this part. Okay. ரெண்டுனா என்னது? Monday. Okay, ஏடா வேணும். Okay, ரெண்டா. மூணுனா என்னது? Monday. Okay, Tuesday. Sorry, Tuesday. நாலுனா நாலு வந்து Tuesday. Sorry about my spellings. But I don't want to make it. Wednesday. Okay, Sunday, Monday, Wednesday, 4, 5 வந்து Wednesday. THURSDA Thursday. Thursday. 6 வந்து Thursday. Friday. 7 வந்து Saturday. இது வந்து default unknown date selected. Unknown date selected. Selected. Okay, இதுக்கு பிரேக் வேண்டாம். இந்த கடைசி இதுக்கு பிரேக் வேண்டாம். இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, இல்லடாலும் ஒண்ணும் இல்ல. Okay, so what is happening here? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்விட்ச்ல வந்து பேசிக்கலா திஸ் இஸ் த மல்டிபிள் வந்து ஓகே. இதுல கண்டிஷன் என்னன்னா, இதுவும் வந்து ஒரே டைப்பா இருக்கணும். ஓகே, இங்க வந்து நம்பரா இருந்தா தான் இது ஒன்லி நம்பரா இருக்கணும். இது கேரக்டரா இருந்தா இது ஒர்க் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இது கேரக்டரா இருந்தா இது ஒர்க் ஆகுது. ஹாஸ் டு பி தி சேம் பிரிமிட்டிவ் டைப்பா இருக்கணும். இந்த பிரிமிட்டிவ் டைப் இருக்கலாம், லைக் நம்பர்னா நம்பர், கேரக்டர்னா கேரக்டர், லைக் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது என்ன சொல்லுது பேசிக்கலாக்கி, ஸ்விட்ச்ல வந்து யூ ஆர் டேக்கிங் வேரியபிள். அந்த வேரியபிள் ஒன்னா இருந்தா இது பண்ணு. ஓகே, இது முடிஞ்ச பிறகு வெளியே வந்துடும். ஓகே, இது ரெண்டா இருந்தா ரெண்டை மீட் பண்ண முடிஞ்ச பிறகு வெளியே வந்துடும். மூணா இருந்தா மூணா ஒன்றை அப்ளை, 4, 5, 6 வெளியே. ஓகே, இதுல ஒரு ப்ராப்ளம். இதுல வந்து கேஸ் எதுக்கு பிரேக் வேணும் அப்படின்னாக்கி, இந்த சுவிட்ச் இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒர்க்கா சக்சஸ் ஆயிட்டுன்னு வச்சுடுமே, சக்சஸ் ஆகிறது வரை இது வந்து லைக் ஒர்க்கா சக்சஸ் ஆயிட்டுனாக்கி தென் ட்ரை டு எக்ஸிக்யூட் ஃபாலோயிங் எவ்ரி திங். அன்லஸ் நீங்க பிரேக் போடலைனாக்கி எல்லாம் வெளியே வந்துடும். ஓகே, ஐ ஷோ யூ ஒன் பை ஒன். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ஐ எம் சூசிங் a date 1. ஓகே, இது ஒர்க் ஆகாது எனக்கு. ஐ டெல் யூ why it is not working. ஓகே, unknown day selected. இது ஒர்க் ஆகாது. அப்படின்னாலும் காட்டுறேன். ஓகே, source. I'm going here. Okay, I'm going here. I don't want that. Okay, enter a weekday. Okay, இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னாக்கி this is a string. இது ஓகே, அதுல இருந்து வர்றது இது string. ஓகே, பட் நம்ம இங்க வேலிடேட் பண்றது, அதுக்கு கீழே வேலிடேட் பண்றது நம்பர். ஓகே, either it has to be like this. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா it has to be converted as a number. நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாம். இதை நம்பர் போட்டு கன்வெர்ட் பண்ணா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அதர் வே ஆஃப் கன்வெர்ட்டிங். ஜஸ்ட் நீங்க இதுக்கு முன்னால பிளஸ் போட்டாலும் கன்வெர்ட் ஆகும். இது ப்ராப்பர் வே ஆஃப் கன்வெர்ட்டிங் இட். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கி, ஓகே நம்பர். ஓகே, இப்போ நம்பர் வந்துட்டா இப்போ பார்ப்போம் என்ன வருது. ஓகே, என்டர் வீக்டே. சி, ஒண்ணுக்குள்ள வருது. ஒண்ணுக்குள்ள வந்த பிறகு என்ன ஆகுனாக்கி, so basically it is going to tell me alert. Okay, fine, this is Sunday. Okay, we are doing here say 4 போடுது. 4.
ஓகே 3 என்டர். ஓகே என்ன ஆகுது இது ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் ஈவன் இஸ் ஜஸ்ட் சீயிங் த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 குள்ள வந்துருது. ஓகே அதுக்கு பிறகு என்ன ஆகும்னாக்கி பிகாஸ் ஆஃப் த பிரேக்குள்ள வருது ஓகே then it is coming to break, it is coming out of it. This is how it's written. Okay, assume I'm removing the break. மூணு இது பண்ணிட்டு okay just I'm removing the break போடலன்னா என்ன ஆகும்? just removing the break to here. Okay, break remove பண்ணிட்டேன். Okay, going for that. Okay, now see that break மூணுல தானே எடுத்துருக்கேன் 3. Okay, enter a week. Okay, what is a weekday? 3. Okay, now I'm doing here, it is exactly going to 3. It is executed. Okay, இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கி then basically எல்லா மற்ற ரிமைனிங் எல்லா இதையும் எக்ஸிக்யூட் பண்ணும். பிரேக் போடாதனாக்கி இட் கோஸ் டு கேஸ் 4. இட் டசன்ட் கேர் அது பிறகு கேஸ் 4க்கு போகும், கேஸ் 5க்கு போகும், ஓகே கேஸ் 6 7க்கும் போகும். அதுக்கு பிறகு அங்க பிரேக் இருக்கிறதுனால வெளியே வந்துடும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் every time we put break. This is how it is written. Okay, the whole logic is that is how. Why it is I don't know, but the case that will work out. Once it became a true, then everything else is true. Okay, Prida. Okay, let's repeat it. Right? Okay, now sorry. Okay, price game pop. Okay, இப்போ இங்க வந்து நான் வந்து 3 செலக்ட் பண்ணேன், 3ல இருந்தாது. இப்போ நான் 2 செலக்ட் பண்ணேன்னு நான் பார்ப்போம். ஓகே, I'm going to 2ல பிரேக் இருக்கு. So basically it is comes out automatically. Okay, okay, break இருக்கிறதுனால வெளியே வந்துரும். So that is the reason you have to put a break on everything. Okay, okay, this is how the case works. Okay, the true condition is basically the case has to have the character type irukala, that value type has to be same here and இது okay இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படினாக்கி இதுல வந்து you can have a kind of R conditions. Now what is happening here is I am making it okay, one is just for example first day of the week, okay, case 2, case 3, case 4, okay, இதெல்லாம் சொல்றீங்க என்ன பண்றேன் this is weekday ready for end of the week. Okay, sorry, yeah, this is no sorry, this is weekday. Okay, Sunday Sunday okay, Sunday we can't do that la. This is not the first day of the week. Okay, this is the first day of the week. Okay, this is Monday. This is first day of the week. Clear. This is weekend. Okay, weekend. And this is Saturday. This is weekend. Right? Okay. Sorry. Okay. Start double quote start பண்ணா double quoteல end பண்ணனும், single quoteல start பண்ணா single quoteல end பண்ணனும். Okay. Now நான் இப்ப என்ன பண்றேன், this is first day of the week. Okay. இந்த 3க்கும் 4க்கும் 3
4 5 இதுக்கும் basically I want to have a same output. This is a weekday. This is a weekday. Okay. This is the weekday. Okay, ready for the weekend. Friday was ready for the weekend. Saturday, Sunday is going to unknown select. Okay, இப்போ என்ன பார்ப்போமா? Okay. Okay. இங்க வந்து basically I'm choosing a number 2. Whatever. Choosing a number 2 is working fine. Break. I'm coming out of it. Perfectly working fine. Okay. Now I choose 3. Say this is working fine. This is a weekday. Okay. If I choose 4, the weekday, perfectly fine. In the morning, basically, if you want to have a same result come for more than one condition, in the okay. This is one way of doing a case. There's one more way of doing a case. Okay. There's one more way of doing a case. Okay. Just I'm putting it here. இப்போ எனக்கு ஆர் வேணும், and condition வேணும், அதெல்லாம் இதில் போட முடியாது. Because it has to be a straightforward. அதுக்காக என்ன பண்ணலாம்? There's a kind of workaround மாதிரி. Okay. Switch. True. So இங்க basically நம்ம நம்பரே கொடுக்கிறது இல்லை. Just say true. Okay. We are coming here. Then say case. Okay. W day. Equal to 6 or W day equal to 7. Okay. என்ன பண்ணணும்? Okay. Okay. என்ன பண்ணணும்? Enjoy the weekend. Sorry, 1 or 7. I'm sorry, 1 or 7. I'm telling enjoy the weekend. Okay. Case weekday greater than 1 and weekday less than 7. So 2 3 4 5. Okay, Friday விட்டுரும். Okay. Friday விட்டுரும். Like, okay, yeah, okay, let it be, forget. Okay. Okay. Default. Okay, default. Default on the, okay, default. So this is the last one. I don't care about. I don't care about break. Okay. இது எப்படி ஒர்க் ஆகுது பாப்போமா? It should work. I didn't test it, so it should work. Okay. Okay. இப்போ நான் என்ன பண்றேன்? I'm entering 1. Okay. Okay. Weekdays 1. So basically, okay. இங்க என்ன ஆகும்னாக்கி இங்க வந்து basically it is not exactly like these switches. So இங்க ஆட்டோமேட்டிக்கா the number வந்து the character number கன்வெர்ட் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கி கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். Okay, because the real இந்த மாதிரி the case போட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, it has to be same character, otherwise the automatic conversion internally happens. Okay, now what is happening here? Alert 1 is coming here. Okay, it is going here. Now you see that 7. Okay, same. Okay, 7. Like if I say that 5.
5 now. Okay, file goes to the second one. All right. Okay, there is no, இங்க நான் மினிமம் மேக்ஸிமம் இது பண்ணியிருக்கேன். HTML பார்த்தீங்கன்னு வச்சுட்டோமே, மினிமம் மேக்ஸிமம் இருக்கு. மினிமம் 1, மேக்ஸிமம் 7. அதனால you can't enter anything else. நீங்க ஒன்றும் பண்ணலாம், நல் மட்டும் என்டர் பண்ணலாம். What happened? Okay. Basically, it comes now. It comes like unknown deselected. This is how it works. Okay. Can I cover Boolean? Okay.